உயர்த்தும் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படிக்காக எல்லா சத்தமும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்குகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் கண்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கக்கூடிய வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் மன்னாயாய் நிறைந்து நூறானுபவம் செய்யும்.
ஆசீர்வதிக்கப்பா, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சில பாடல்களை பாடுவாருடைய நாமத்தை உயர்த்துவோம். பாடல் புத்தகத்தில் 369வது பாடல். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
தேவனை ஆராதிக்கும் போது சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு அது இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதியிலே வெற்றி பவனி வந்ததாக ஜனங்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு கூட பாடினார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, அவன் கர்த்தரால் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி உயர்த்தினார்கள். அவன் அது ஒரு வெற்றி பவனி என்று சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து அவரை ஸ்தோத்திரித்து பாடினார்கள். அப்படி பாடினாங்க சொல்லி கேட்டா, ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவர் பாராட்டின எல்லா மகத்துவமான கிரியைகளை நினைத்து ஆண்டவரை துதித்தாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் அந்த ஒரு வார்த்தையை நம்ம வாசித்துட்டு நம்ம தொடர்ந்து ஆண்டவரை நம்ம ஆராதிக்கலாம். லூக்கா 19வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே பவனியாக போகும்போது இதை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லப்படுகிறது. நீங்க வார்த்தை கொஞ்சம் வாசிங்க. ஒரு கழுதை குட்டி 33வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதன் உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒளிவுமறையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் இவருடைய திரளான கூட்டமாகிய சீசர் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. எப்படி அவங்க ஆண்டவரை துதித்தாங்கன்னா, தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் அதை எடுத்து போட்டபடிதான் சொல்லுகிறார், என்று ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கம்பீரமாக பாடினதற்கு ஒரு வார்த்தை, ஒரு காரியம் உண்டு. என்னன்னா, அவர்கள் தேவனுடைய அற்புதங்களை கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தாங்கள் கண்ட, தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்த அந்த நன்மைகளை, அற்புதங்களை நினைத்து தேவனை புகழ்ந்து பாடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை நாமும் இந்த நாளில் அவை ஆண்டவரை புகழ்ந்து பாட போகிறோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா வீரம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா வேண்டியதான பாடல். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். ஆயிரத்தி 619வது பாடல். 1619வது பாடல். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே. உடைய தேவன் விரும்பி செய்த நன்மைகளை நினைத்து என் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில முன் செல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷத்தோடு பாரியாண்டதின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். ஆயிரத்தி 619வது பாடல்.
இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சி. அவரை அடக்கம் பண்ணின கல்லறை இன்றைக்கும் திறந்ததாய் இருக்கிறது. அவர் இங்கே இல்லை என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான சாட்சி. அவர் நம்மை ரட்சித்து நம்மோடு கூட உலாவுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மரித்த இயேசுவை அல்ல, உயிர் திறந்து என்றென்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவரை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்கு ஜெயம் தருகிறவர், அவர் நமக்கு வெற்றி தருகிறவர், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஒரு பாடல் கூட பாடி அவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவன் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சப்தமும் தொழிக்கும், ஆகாய விந்தினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு வைக்கும். 1592வது பாடல், பாடத்திற்கு 1592வது பாடல். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சப்தமும் தொழிக்கும், ஆகாய விந்தினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு வைக்கும். ஆடல் பாடல் சத்தமும்
Amen.
எல்லா இடமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும், எல்லா வல்லமையும், எல்லா மகிமையும் உமக்கே உரியதப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், எங்களை அங்கீகரியும், எங்கள் ஆராதனை அங்கீகரியும். தொடர்ந்து மேலான சமயங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவனுடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கேறும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வேதாகமத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 24வது சங்கீதம் சங்கீதம் 74வது சங்கீதம் பக்கம் 715வது பக்கம். பக்கம் 715வது பக்கம். சங்கீதம் 74வது சங்கீதம். சங்கீதம் 74 நாம் மாறி மாறி வாசிப்போம். தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்ரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். கோடரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை எல்லாம் காணோம். தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்கிறேன்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தி ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர். மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர். பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினீர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கூடாதையும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதையும். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதிலும் சிறுமையும் இருமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். நாம் சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதையும் உமக்கு விரோதமான எழுத்துக்களில் நம்மை எப்போதும் அதிகரிக்கிறது. ஆமென். நல்ல சங்கீதத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நல்ல அருமையான ஒரு தோலை ஓய்வு நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து உண்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் தந்த நல்ல வாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுது கூட நாங்கள் வாசித்த சங்கீதம் 74 கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாசனங்களின் மூலமாய் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். உங்களுடைய நாமத்துக்கே மகிமை வரப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நமக்காக தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் யாவரையும் சுகத்தோடும் ஜீவனோடும் ஆரோக்கியத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் வர பண்ணினேன். அவருடைய கிருபைக்காய் நான் கர்த்தரை நாட்டி கொண்டு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் வாசித்த சங்கீதம் 74வது சங்கீதத்தை
3 பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். முதல் 11 வசனங்கள் பார்க்கும்போது சிறைப்பிடிக்கப்பட்ட தேசத்தின் நிலைமையை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். தேவனே நீங்களே என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்கள் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே அழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சிறுமைப்பட்ட தேசத்தின் ஒரு நிலைமையை முதல் 11 வசனங்களிலே நம்ம பார்க்க முடியும். அடுத்து 12 17 வசனத்தை நம்ம வாசிப்போமானால் தேவனின் மகத்துவத்துடைய நிலைமை நம்ம வாசிக்க முடியும். தேவன் செய்கிற மகத்துவங்களை நாம் நினைக்கிற ஒரு காரியங்களை அங்கே நம்ம வாசிக்க முடியும். அது 18 23 வசனத்தை வரைக்கும் வாசித்தீங்கன்னா தேவனிடத்தில் இரக்கம் பெறுவதற்காக உள்ள ஜெபத்தை அங்கே நம்ம வாசிக்க முடியும். இப்படியாக இந்த சங்கீதம் 74 3 பகுதிகளாக நம்ம பிரித்து பார்க்கலாம். இந்த சங்கீதத்தை எழுதின நபர் மஸ்கீல் என்னும் ஆசாமின் போதக சங்கீதம் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தில் எழுதக்கூடிய இந்த ஆசாம் என்று சொல்லக்கூடிய நபர் தாவீது வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் என்று சொல்லி நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். அப்போ இந்த சம்பவம் நடந்த ஒரு காரியம் எப்பொழுது என்று சொன்னால் தாவீது காலம் அல்ல, அது முடித்து சில நாட்கள் கழித்து நடந்த ஒரு சம்பவம். அப்படியானால் இது ஆசாம் அல்ல, ஆசாமின் சந்ததிகள் எழுதியிருக்கலாம் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இது ஆசாமினுடைய சந்ததிகள் எழுதின ஒரு சங்கீதமாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இதை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதம் எந்த சூழலில் எழுதப்பட்டிருக்கிறது என்பது நம்ம சில வசனங்களின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல் வசனத்தில் தேவனே நீங்களை எந்தென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்கள், உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேலும் உமது கோபம் ஏன் புகைகிறது. 3வது வசனத்தில் நெடுங்காலமாக பாடாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். அப்படியே 4வது வசனத்தில் பாருங்க, 4, 6, 7 வசனங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சத்துருக்கள் உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். அப்புறம் 6வது வசனம், இப்பொழுதோ அவர்கள் அதில் சித்திர வேலைகளை முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். 7வது வசனம், உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுகிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் எப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால் எரேமியாவுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற அந்த சம்பவத்தில் நடக்கிற ஒரு காரியங்களை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் எப்பொழுது நடந்ததுன்னு சொன்னால் ஆண்டவர் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் விடுகிறார். கானான் தேசத்துல கற்றுக் கொண்டு போய் விடுகிறார். கானான் தேசத்திலே அவர்கள் தேவனை ஆராதிக்காமல் சில காலம் சென்றதுக்கு பின்பதாக பாகாலை அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்களாக மாறுகிறார்கள். கானான் தேசத்தின் தெய்வங்களை வணங்குகிறவர்களாக அந்த ஜனங்கள் மாறின பொழுது அநேக எச்சரிக்கை நம்முடைய தாசர்களாகிய எரேமியா மூலமாக கர்த்தர் கொடுத்தும் கூட இந்த ஜனங்கள் மனம் திரும்பாமல் உணர்வடையாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த ஜனங்களை பாபிலோனுடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். அந்த சமயத்தில் தான் இந்த 74வது சங்கீதத்தை எழுதியிருக்கிறாங்க என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் அநேக முறை அவர்களுக்கு வருகிறது. அவர்கள் சொல்கிறார், பாபிலோனின் ராஜா வருவான், உங்களை சிறைப்படுத்திக் கொண்டு போவான் என்று சொல்லி அநேக இடத்தில் அவர்களை எச்சரித்து கூட அந்த ஜனங்கள் அது உணர்வடையாமல் போனது நிமித்தம் அந்த காரியம் நடந்ததை நம்ம வாசிக்கிறோம். இந்த காரியம் எல்லாம் 2 ராஜாக்கள் 25வது அதிகாரத்தை நீங்க பொறுமையாய் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா அங்கே நீங்க பார்ப்பீங்க சீதேக்கியா என்கிற ஒரு ராஜாவின் காலத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்ததை நம்ம வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் அல்லது எரேமியா 52வது அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களை நீங்கள் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ள முடியும். நம்ம தொடர்ந்து வாசிச்சு இதனுடைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். முதல் 11 வசனங்களை பார்க்கும்போது முதல் வசனத்தில் சொல்லுகிறார், தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர், உமது மேய்ச்சலின் நாடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது என்று சொல்லுகிறார். சில வேலைகளில் கூட நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி கேட்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆண்டவரே, ஏன் எங்களுடைய செல்வத்தை கேட்காம இருக்கிறீங்க? ஏன் என்னை தள்ளி விடுகிறீங்க? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது? ஏன் என் வாழ்க்கையில சில காரியங்களை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனா எனக்கு மாறாய் நடக்கிறதுக்கான காரணம் என்ன என்று
சில வேலைகளில நாம் கர்த்தரிடத்துல கேட்பது உண்டு. இப்படிதான் இங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனே, நீர் எங்களை ஏன் என்றைக்கும் தள்ளி விடுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி வேண்டுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த காரியங்களை நாம் ஒரு விஷயம் நல்லா அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஆண்டவர் அநேக முறை அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தும் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உணர்வடையாமல் போகிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த காரியம் நடக்குது? எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட மாறுதலான காரியங்கள் ஏற்படுகிறது என்று சொல்லி நம்ம சில வேலைகளை நினைக்கும் பொழுது நாம் எந்த இடத்துல தவறுகிறோம் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் என்னிடத்துல வரும் பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனா? அநேக முறை எச்சரிப்பின் சத்தம் நம்முடைய காதுகளில் வருகிறது. சபையிலிருந்து எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. ஒருவேளை சின்ன பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஒருவேளை ஏதோ ஒரு கன்வென்ஷன்ல போகும்போது அங்க இருக்கிற போதுகள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த எச்சரிப்பின் சத்தம் நம்முடைய காதுல வரும் பொழுது நம்முடைய இருதயம் உணர்வடைகிறதா என்பதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். ஒருவேளை உணர்வடையாமல் போவோமானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் கையில மாட்டிக்கொண்டது போல சில வேளைகள் நாமும் அகப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதையோடு, ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் எச்சரிப்பின் சத்தம் எனக்கு வருகிறதோ நான் தெளிந்த புத்தி உள்ளவனாய், நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதுள்ளவனாய் அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து என்னை மாற்றிக்கொள்ளுகிற கிருபை எனக்கு தானம் என்று சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய பணங்கள் எல்லாம் ரொம்ப வீணாய் செலவானதை நான் பார்த்திருக்கேன். ரொம்ப வீணாய் செலவாகி கொண்டிருக்கோம். ஏதாவது ஆஸ்பத்திரி செலவு இல்லை ஏதாவது தேவையில்லாத செலவுகள் ஆகிக்கொண்டிருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ நான், ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை நடக்குது? நான் என்னுடைய பணங்களை வீணாய் செலவு பண்ணக்கூடிய ஆள் இல்லை. ஆனாலும் என்னுடைய பணங்கள் ஏன் இப்படி தேவையில்லாமல் செலவாகுது என்று சொல்லி நான் யோசிக்கும் போது நாம் செய்கிற சில குற்றங்கள், அந்த பண விஷயங்களில் நாம் செய்கிற சில தவறுகளை கர்த்தர் நம்மை உணர்த்துகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இது என்ன நான் குற்றம் செஞ்சேன் என்று சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, எனக்கு வேலை செய்கிற ஸ்தலங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நான் வேலைக்கு போகும்போது எனக்கு லஞ்சுக்காக 100 ரூபாவோ இல்லை 90 ரூபாவோ கொடுப்பாங்க. அதாவது நான் லஞ்சை சாப்பிட்டுட்டு நான் 100 ரூபாய் கிளைம் பண்ணணும், நான் பில் அவங்களுக்கு செட்டில் பண்ணணும். அப்போ என்னுடைய கொஞ்ச நாளுக்கு நான் கழிச்ச மாதிரி எனக்கு பண தேவை இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்று வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன், இல்லை அப்படின்னு சொன்னா சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிட்டேன். ஆனா அவங்க கிட்ட நான் சொன்னேன், நான் ஹோட்டல்ல சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த காசு நான் வாங்கினேன். அப்போ எனக்கு அந்த காசு என்கிட்ட வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு நான் கிளைம் பண்ணி காசு வாங்கினேன் அப்படின்னு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்ச போதுதான் நான் வாங்கின காசுக்கு மாறாக 2-3 மடங்காக என் கையிலிருந்து காசு வெளியே போகும்போது, வீண் செலவுகள் ஆகும்போதுதான், ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை? நான் ஏன் என்ன தப்பு பண்ணேன்? எதனால நான் இந்த இடத்துல கோட்டை விட்டேன்? எதனால நான் இந்த இடத்துல என்னுடைய பணங்கள் வீணாய் போகுது என்று சொல்லி நம்ம யோசிக்கும் போது கர்த்தர் அதை உணர்த்துகிறார். ஆண்டவரே, அப்போது நம்ம கீழ்ப்படியும். கர்த்தாவே, என்னுடைய ஒருவேளை நான் தவறு செய்திருப்பேன், ஆனால் என்னை மன்னியும் என்று சொல்லி நம்ம கீழ்ப்படிவோமானால் கர்த்தர் நம்மை மாற்றி நம்ம மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக முறை எதிர்ப்பின் சத்தம் கேட்டது, அநேக முறை எச்சரிப்பின் சத்தம் வந்தது. ஆனால் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. ஜனங்கள் விக்கிரகங்களை வணங்குகிறவர்களாக மாறினார்கள். கர்த்தரை ஆராதித்த ஜனங்கள் விக்கிரகங்களை ஆராதிக்க போவார்களானால் கர்த்தருக்கு மிகவும் கோபம் ஏற்படும் என்பது இது ஒரு சரியான ஒரு சம்பவம், ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க ஒரு கூட்டம் பின்மாற்றத்துல போய் பாகாலை ஆராதிக்க போகுமானால் கர்த்தர் பாபிலோன் இடத்துல ஒப்பு கொடுத்ததை நாம் எப்பொழுது நினைவில் வைக்க வேண்டும். பாபிலோன் என்று சொல்வது பாவம் நிறைந்த இடம். அப்போ பாவத்துக்கு ஒருவேளை நம்ம ஒப்பு கொடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. அந்த சபைகள் எல்லாம் இடித்து போட்டதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 12-17 வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்ப்போம். ஆனால் அங்கே 12வது வசனத்துல, பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. 13வது வசனம், தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்தில் உள்ள வல் சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர் என்று பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் எப்பொழுது நடந்துச்சு?
ஜலத்தின் வரும்போது சர்வம் தலையில உடைத்து தேவரே உடைய வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து. இப்ப இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா ஆதி காலத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க, இந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து எங்களை கொண்டு வந்தீங்க. அப்போ இது என்ன குறிக்குதுன்னு சொன்னா, நம்முடைய கஷ்டமான சில சூழ்நிலைகளில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதங்களை நான் நினைவு கூறுகிறவனா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் நினைவு கூறும் பொழுது எனக்குள்ளாக ஒரு நம்பிக்கை ஏற்படும், எனக்குள்ளாக ஒரு தைரியம் ஏற்படும். கர்த்தர் என்னை சமுத்திரத்தை கடக்க பண்ணினது போல இப்பொழுது இருக்கிற காரியங்களையும் கர்த்தர் என்னை கடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக ஏற்பட வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு முன்காலத்தில் செய்த அற்புதங்களை அடையாளங்களை நாம் மறக்காமல் எப்பொழுதும் சொல்லி அதை நினைவு கூறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக அடுத்த 18-23 வசனத்துல அவர்கள் கர்த்தாவே, 18வது வசனம், கர்த்தாவே சத்துரு நிந்தித்ததையும் மதீன ஜனங்களும் அது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்துக் கொள்ளும். அப்படியே தொடர்ந்து வருகிறீங்கன்னா அவங்க ஒரு கர்த்தரிடத்துல ஒரு இரக்கத்துக்காக ஒரு ஜெபிக்கிறதை இங்க பார்க்க முடியுது. 21வது வசனத்துல 20வது வசனத்துல நம்முடைய உடன்படிக்கையை நினைத்தவர்களும் பூமி இருளான இடங்களில் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே, துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளிமையை நானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் என்று சொல்லி ஒரு இரக்கத்துக்காக ஜெபிக்கிறதை அங்க பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவன் அந்த ஜனங்களை 70 ஆண்டு காலத்துக்கு அப்புறமா மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் வந்து மனம் இரக்கம் உள்ள தேவன். ஒருவேளை ஆண்டவரை எச்சரிப்பின் சத்தத்துக்கு நான் ஒருவேளை செவி கொடாமல் சில பாவங்களில் நான் அகப்பட்டிருப்பேன். ஆனால் என்னை இன்னைக்கு உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு என்னை கழுவி என்னை சுத்தம் பண்ணும், என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபம் வருவோம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிப்பார். அந்த வசனங்கள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கேட்ட சங்கீத வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக சங்கீதத்தை கூட நாங்கள் எல்லா விதங்களிலும் நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு உண்மை சேவித்து எங்களுக்கு கிருபை தாரும். உடைய வழிகளிலே நாங்கள் உத்தமமாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, சங்கீதக்காரன் வாழ்க்கையில கண்டு கொண்ட எல்லா விதமான காரியங்களையும் நாங்கள் எங்களை சீர்படுத்தி உண்மை உத்தமத்தோடு பின்பற்ற எங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிற இக்கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வார்த்தை கையில் கொடுத்து நம்முடைய ஆசை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படிக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கேட்ட எல்லா மக்களுக்கும் அவையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், நாம் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டு தேவனுடைய நாம மகிமைக்கு என்று ஜீவிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவதாக. தருவதை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, சங்கீதக்காரன் உங்களிடத்திற்கு திரும்பி தம்மை ஆராய்ந்து என்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தி நடுவை வாழ்ந்தது போல என்னுடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளிலும் மகிமை ராஜாவாகிய உண்மை நோக்கி பார்த்து என்னுடைய வாழ்க்கை சீர்படுத்தி நடுவே உடைய குறைவுகள் எல்லாம் மாறி அந்த ஜீயத்தோடு கூட வாழ உதவி செய்யும். வார்த்தை கொடுத்த நம்முடைய ஆசனை ஆசீர்வதியும். ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்தும். தொடர்ந்து உடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பதித்து அவைகளின்படி ஜீவிக்க உதவி செய்யும். மீதியான நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம ஜெபத்திலே கடந்து அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது. யோவான் கையை சமுதிரத்துக்கு வளர்த்த கருத்தை 6 மணி மாறப்படி சிந்தம் 89 அதிகம் இந்திய சங்கத்தை அறிஞர்கள் பாக்கியவான்கள் கர்த்தாவே அவர்கள் முழுவதும் நடக்காத சங்கீதம் இந்த குற்றவாளிகள் விடுவிக்கப்படாதவர்களுக்கு மற்றவர்கள் குற்றவாளிகள் விடுவிக்கப்படாதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களுக்கு தீர்ப்பின்படி உங்களுக்கும் தீர்க்கப்படும், மற்றவர்கள் அழைப்பில் அழைப்பின்படி உங்களுக்கும் வழங்கப்படும். மத்திய 7:22. எங்க குட்டிங்க 4 2
இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளை திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானார். மத்தேயு 9:20. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் கொண்டிடும். நீதிமொழிகள் 23:15. சாட்சியாக போன வாட்டி நான் சாட்சி சொன்னேன். அதனுடைய 2வது பகுதியாக இப்போ சாட்சி சொல்கிறேன். நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு அழைத்தாங்க. அந்த அழைப்புக்கு அப்புறமாலாம் நிறைய போராட்டமாக இருந்துச்சு. அப்போ எங்கள் அண்ணன் எல்லோரும் நார்மல் பசங்க மாதிரி நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நிறைய கவலை, நிறைய கஷ்டம்லாம் இருந்துச்சு. நான் ஏசப்பா கூட சின்ன வயசுலேருந்து கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயதுக்கு வருகி என் நம்பிக்கையுமாக இருக்கிறீர். அந்த வார்த்தை என்னுடைய சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏசப்பாவுக்கு தெரியும். அதுபடியாக அவர் என்னுடைய பட்சத்தலாக கொண்டு இருந்தேன். தொடர்ந்து அவருக்காக வாழ்ந்தேன். அவர் எப்படி சின்ன வயசில் எப்படி எல்லாருக்கிட்டையும் பெரியவங்ககிட்டலாம் அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரோ, அதே மாதிரி நானும் சின்ன வயசுல வந்துட்டு பெரியவங்ககிட்டலாம் நல்லா பயங்கரமாக பேசுவேன். நிறைய விஷயத்தை கருத்தாக தான் பேசியிருக்கேன். அவங்க வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க, என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், என்னை மட்டும் வித்தியாசமாக இருக்கிறேன்னு, அதான் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்பேன். நிறைய வட்டெல்லாம் ஏசப்பா கிட்ட வந்துட்டு கேள்வி கேட்கும்போது சில விஷயத்தை உணர்த்துவாரு. உணர்த்துறதெல்லாம் நான் புரிஞ்சுக்காமல் இருந்தேன். அதை வந்து தாயை போல பேசுகிறது, தந்தையை போல ஆட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய வார்த்தையை சொன்னாலும் எனக்குள்ள அந்த ஏக்கத்தை எல்லாம் வந்துட்டு மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க, அது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்களே, பேசுறது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்தில் தெய்வம் எனக்கு கூட இருந்து நிறைய சமாதானத்தை கொடுத்தாங்க. அது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய பாதிப்புலாம் இருந்துச்சு. ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருந்தார். நிறைய கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் அந்த இருதயத்தில் வந்து ஒரு சொல் சொன்னாங்கன்னா அது வந்துட்டு தங்கிரும், அது போவதுபடி அது என்னுடைய இருதயத்தில் ஆழமாக பதிஞ்சிச்சு. அது சின்ன வயசுலேருந்து இப்போ எடுத்து வந்துச்சு. அப்புறம் ஏசப்பா இதை கேட்டேன், ஏசப்பா என்னை நேசிக்கிறது இல்லையா இல்லையா அப்படிலாம் சொல்லி கேட்டேன். நாங்கள் வந்துட்டு நான் தான் இருக்கிறேனே அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய வார்த்தைகளை கொடுத்தாரு. அதெல்லாம் நான் காதில் வாங்கிக்கவே இல்லை. நான் சொன்னேன், ஏசப்பா எனக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா யாராவது நேசிப்பாங்களா அப்படிலாம் சொல்லி நான் கேட்டேன். அப்போலாம் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படிலாம் சொல்லி நினச்சேன். நிறைய பேருடைய சாட்சி ஒரு விதமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் விபச்சாரம் பண்ணியிருந்தேன், நான் வேசித்தனம் பண்ணியிருந்தேன். போன வாரம் வந்து இந்த வெஸ்லி வனத்துராஜ் பாஸ்டர் அவங்களாம் அப்படிலாம் பாவத்தில் இருந்து விடுதலையானாங்க. நான் உங்களுக்கு வந்து எச்சரிக்கையின் சாட்சியாக இருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ஏசப்பாயில கேள்வி கேட்பேன், நிறைய விஷயத்தை பதில் தருவேன். அதை மீறி நான் வந்துட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இப்படி தான் இருக்குன்னு என் தரிசனத்தை மீறி நான் கேட்டேன். ஆனாலும் தேவன் வந்து எனக்காக சில விஷயத்த செஞ்சார். நான் கேட்டபடியெல்லாம் செஞ்சார். அது முடிவும் எனக்கு சமாதானமே கிடையாது. நான் வந்து எனக்கு வர சொல்கிறதுக்காகவே எனக்குள்ள ஒரு தாக்கம். நான் வந்துட்டு நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தேன், ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், அணுக்களுடைய டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தேன், எவ்வளோ டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதெல்லாம் நார்மல் ரிப்போர்ட் தான் இருந்துச்சு. ஆனாலும் எனக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சில விஷயத்தெல்லாம் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் லவ் பண்ணவே இல்லை. அப்போ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சிலதை ஷேர் பண்ணும்போது சொன்னேன், அடுத்த வாரம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை, அமைதியாக இருந்தாங்க. அப்புறம் இந்த வாரத்துலேயே அந்த அடுத்த வாரத்துலேயே வந்துட்டு இருந்தாங்க. வந்த உடனே சர்ச்சுக்கெலாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வரல. அப்புறம் ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஆகும்போது பாஸ்டர் சொன்னாங்க, சர்ச்சுக்கு கூட்டு நம்ம எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா கூட சரி ஓகே நம்ம இந்த மாதிரி கூட்டு தேவையில்லை. அப்பப்போ ஆண்டவருடைய வார்த்தை உணர்த்துதல் வந்துட்டு கடினமாக இருந்தாலும் அது அணைக்கிற வார்த்தையாக தான் இருக்குமே தவிர அது நம்ம காயப்படுத்தாது அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த மாதிரி நான் கூட்டு வந்தது தப்பு அப்படின்றத நான் உணர்ந்தேன். அது அப்படியே சாட்சி சொல்லணும்னு நினச்சேன். பட் நான் அப்படி பண்ணுறது வந்து என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தில் ஆண்டவருக்கும் எனக்கும் கரெக்டு தான். இருந்தாலும் அது மற்றவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு இடையிலாக இருக்கும். நான் வந்துட்டு கல்யாணம் ஆகலை, சில பேர் கல்யாணம் ஆகிட்டு அப்படி இருந்தாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாவன்றதை இப்போ உணர்ந்து நான் ஆண்டுறேன். அதுலேருந்து
ஃப்யூச்சரில் அவருக்காக நான் வாழணும். என்ன மாதிரி யாரும் துணிகரமாக பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொன்னார்னா அதை கேட்டுட்டு அப்படி இருக்கணும். அதை மீறி எதுவும் பண்ணாதபடிக்கு ஆண்டவருடைய தயவை பெற்றுக்கொள்ளணும். யாரும் கற்றுக்கு முன்பாக பாவத்தோடு இருக்கிறது அவருக்கு தெரியல. பரிசுத்தமாக வாழணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இனிவரும் நாட்களில் நானும் என் குடும்பத்தாரும் சபையார் யாவரும் அந்த சத்தியத்தில் நடந்து அவருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய ஜீவியத்திற்காகவோ, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்காகவோ, என்னுடைய ஊழிய அழைப்பிற்காகவோ இந்த யாவரும் செலுத்தும்படி சாட்சியம் பொதுவாக சாட்சி நேரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது ரொம்ப சுருக்கமாக சாக்கா ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லுகிறத கர்த்தர் நம்ம சாட்சி அப்படிங்கிறத கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவன் சாட்சிகள் நிறைய பேர் உயிர்ப்பிக்கும். சாட்சி அதனால தான் அதுவும் முக்கியம். அவன் ஆகவே சரி, நம்ம இப்பொழுது சிறுபிள்ளை வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக சாட்சி சொன்ன தம்பிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருச்சபை மக்கள் எல்லாருடைய தெய்வனாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய அற்புத கரம் நீட்டப்படும்படிக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜெய கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெயம் கடந்து வரும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்காக பிரயோஜனப்படும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்தினுடைய ரட்சிப்பிற்காக, தேசத்தினுடைய சமாதானத்திற்காக அவை விசேஷமாய் நம்முடைய தமிழ்நாட்டில், கேரளாவில், அஸ்ஸாமில், வெஸ்ட் பெங்காலில், பாண்டிச்சேரியில் 5 மாநிலங்களில் வர இருக்கிற எலெக்ஷனுக்காக தேவன் சகலவற்றையும் நேர்த்தியாக சமாதானத்தோடு கூட நடக்கும்படிக்கும் தேவனுக்கு பயந்து ஆளுகை செய்கிறவர்கள் ஆளுகைக்கு வரும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருச்சபையினுடைய தரிசனங்களோடு இணைந்து செயல்படுகிற எல்லா ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதாகம கல்லூரிக்காக அடுத்த வாரத்தில் கிராஜுவேஷன் சர்வீஸ் இருந்தது. வேதாகம கல்லூரியில் படித்து கிராஜுவேட் ஆகிறதான பிள்ளைகள் எல்லாம் தரிசனத்தோடையும் தேவனுடைய திட்டத்தை அறிந்தவர்களாய் செயல்பட கர்த்தருக்காக கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலைக்காரர்களாய் எல்லா இடங்களிலும் சென்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர்களை அபிஷேகிக்கும்படிக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யுத்தங்களின் செய்திகளையும் கர்த்தர் ஓய பண்ணும்படிக்காக இந்த யுத்தங்களினால எத்தனையோ தேசங்களில் பாதிப்புகள், கேஸ் இல்லாமல், பெட்ரோல் இல்லாமல் நிறைய தேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. வருகிற காலங்களில் இந்த யுத்தங்கள் எல்லாம் ஓயவும் தேசங்களிலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக அமைப்பிறலான ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வரும்படிக்காக இந்த கன்னியாகுமரி பகுதியை சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமங்களில் இருந்தும் ஒரு திரள் கூட்ட ஜனங்களை கர்த்தர் ரட்சித்துக் கொண்டு வரும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள், நீங்க என்னென்ன வேண்டுதல்களோடு வந்திருந்தால் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது எல்லாவற்றையும் ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து யாராவது ஒருவர் சத்தம் வைத்து ஜெபம் பண்ணுவோம்.
உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல ஒன்றாய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல ஒன்றாய என்னை நான் கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் கொடுக்கிற காணிக்கைகளை கட்டாதிகளுக்காக தொடர்ந்து நாம் கேட்கவிருக்கிற தேவ செய்தியின் ஆசீர்வாதத்திற்காக எல்லாருக்கும் மூடி செய்யும். நல்ல தகப்பனை இந்த விதமான மக்கள் சொல்கிறோம். இருக்கின்ற இலக்கம் பெரியதப்பா உன்னை ஆராதிக்க தந்திருக்க சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற எங்களை கொடுத்திருக்கிற அவசரத்தில் உண்மை ஆராதிப்பது பாக்கியம், இந்த பிள்ளைகளை ஜீவிப்பது பாக்கியம் கர்த்தாவே. இந்த வேலையில் கர்த்தாவே எங்களுடைய ஆராதனையோடு உடல் என்பதை உங்கள் கடவுளில் பிரார்த்தித்து கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே நீ கொடுத்த நன்மையில் ஒரு பகுதியை மன உற்சாகத்தோடு கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தர் சமூகத்தில் அங்கீகரிக்கப்படட்டும். உடைய பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவுள்ளதாய் மாறட்டும். அன்றைய கர்த்தராகிய தேவன் கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக சாபமானீர், எங்களுக்காக நீர் ஏழ்மையானீர். அன்றைய எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காகவே அன்றைய நீர் சாபமாக்கப்பட்டீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள்
ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் குறைவில்லாமல் வாழ உதவி செய்யும். தொடர்ந்து நாங்கள் கேட்கிற தெய்வ வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுவே இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய பேசும் முதலியாமை மறைத்து நீ வெளிப்படும் நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சில அறிவிப்புகள் இருக்கிறது. நமக்கு 40 நாட்கள் உபவாச ஜெபத்தினுடைய கடைசி வாரத்திற்குள்ள நாம வந்துட்டோம். அவை வருகிற வாரம் நமக்கு உபவாச ஜெபத்தினுடைய கடைசி வாரங்கள். ஆகவே அது மாத்திரமல்ல, இந்த வாரத்தை வந்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை நம்ம தியானிக்கிற ஒரு வாரமாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கடைசி வாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள், அவர் சிலுவையை நமக்காக செய்து முடித்த எல்லா காரியங்களை அவை நாம் தியானித்து அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காலை ஜெபத்திலையும் சரி, அதுபோல அதிகாலை 5 மணி ஜெபத்திற்கு மன்னித்துக் கொள்வேன். கடந்த வாரத்தில் 2 நாள் வர முடியலை. ஆனால் அந்த வாரத்தில் தொடர்ந்து ஜெபங்கள் நடைபெறும். அவை அதிகாலை 5 மணி ஜெபத்திற்கும் காலை 10 மணி ஜெபத்திற்கும் மாலை 7 மணி ஜெபத்திற்கும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுமாறு நான் உங்களை அன்பாக கேட்கிறேன். குட் ஃப்ரைடே அன்னைக்கு எல்லாருக்கும் லீவ் தானே? குட் ஃப்ரைடே அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் எல்லாருக்கும் லீவ் தானே? ஆமாம், குட் ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு சிறப்பு ஜெபம் இருக்கிறது. அவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது பேசின 7 வார்த்தைகள். அதாவது அவர் சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் அவர் தொங்கினார். ஏறக்குறைய 6 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கினார். அல்லேலூயா. எத்தனை மணி நேரம்? ஆமாம், 12 அவர் ஏறக்குறைய 6 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கினார் என்பதாக அமீன் சரித்திரங்கள் சொல்லுகிறது. அந்த சிலுவையில் தொங்கும் போது அவர் பேசின வார்த்தைகள் 7 வார்த்தைகள். அதில் ரொம்ப ஆழமாக காரியங்கள் நடக்கொள்ள இருக்கிறது. அந்த 7 வார்த்தைகளையும் நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆகவே குட் ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு ஜெபம் 9 மணிக்கு தொடங்கும். சரிங்க, 7 வார்த்தைகளை 7 பேர் அதை நம்மளோட கூட பேசுவாங்க. அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆகவே கொஞ்சம் நேரம் அதிகமாக 2 மணி நேரம் அதற்கு பத்தாது, 10, 12 ரொம்ப பத்தாது. 9 மணியிலிருந்து அந்த சிறப்பு ஜெபம் நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் குட் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் கடந்து வந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகளும் அதோடு கூட அவர் சிலுவையில் சொன்ன வார்த்தையினுடைய ஆழங்களை அறிந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தெய்வம் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நம்முடைய தலைமை சபையில் ஞானஸ்நான ஆராதனை இருக்குன்னு சொன்னேன். ஆனால் நம்முடைய திருச்சபையில் யாரும் ஆயத்தமாகலை. அதனால ஞானஸ்தானம் நம்முடைய சபையிலிருந்து ஞானஸ்தானம் எடுக்கலை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கிராஜுவேஷன் சர்வீஸ் இருக்கிறார். ஆகவே மாலை 5 மணிக்கு அடுத்த வாரம், இந்த வாரம் இல்லை, அடுத்த சண்டே அவங்க எல்லா தெய்வ பிள்ளைகளும் நீங்கள் கிராஜுவேஷன் சர்வீஸில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு நான் உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். அதுபோல் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு உயிர் பிறந்த ஞாயிறு கர்த்தருடைய பந்தியும் இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கர்த்தருடைய பந்தியும் இருக்கும். புதன்கிழமை அதிகாலை ஜெபத்தில் நமக்கு புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்த ஆராதனையாக அதிகாலை ஜெபம் நடைபெறும் என்பதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மற்ற காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்க. நமக்கு தொடர்ந்து 40 ஜெபம் நடைபெறுகிறது. 40 நாட்கள் உபவாச ஜெபத்தின் கடைசி வாரம். உடைய பிள்ளைகள் எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு நான் உங்களை அன்பால் கேட்கிறேன். இந்த நாளிலும் கடந்து வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் அவர்களாக இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவன் கடந்த வாரத்தில் நமக்கு காலையிலையும் தெய்வ ஊழியக்காரர் வந்தாங்க, மாலையிலையும் ஒரு தெய்வ ஊழியக்காரர் வந்தாங்க. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? அல்லேலூயா.
செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ஒரு ஊழியக்காரரை நான் சந்திக்க போனேன். அவன் உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போனேன். அப்போ அந்த ஊழியக்காரர் தான் சொன்னாலும் போல கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஊழியக்காரர் வருகிறார். அப்போ சண்டே ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாரு. நீங்கள் ஏதாவது ப்ரேயரு உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி நம்ம அதனால தான் வீட்டு கூட்டத்தை மாற்றி நம்ம ஜபத்தை ஏற்படுத்தணும். அதே போல் பாஸ்டர் பிரிஸ்லி வல்லதராஜ் அவர்கள் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வராங்க அப்படிங்கிறத சனிக்கிழமை தான் எனக்கே சொன்னாங்க. பாஸ்டர் நாளைக்கு காலையில் அங்கேயும் வர்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே இருந்தாலும் திடீரென்று கர்த்தர் கொண்டு வந்தாலும் அவன் தேவ ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினால் ஆண்டவர் நம்மை சந்தித்தார். அல்லேலூயா. அதனால தான் எப்பொழுதுமே நாம் வந்துட்டு தேவ சமூகத்திற்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு கூட வரணும். கர்த்தர் நம்மை சந்திக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேகமாக நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த நாளில் குருத்தோலை ஞாயிறு. இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு. இன்றைக்கு வீட்டு கூட்டம் இல்லை. நீங்கள் இப்போ கிளாஸ் ஊழியம் செய்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சரி. இந்த வாரத்தில் நாமும் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கிறது. ஆமாம். அதனால் இந்த வாரத்திலையும் விட்டுருவோம். அடுத்த வாரமும் நமக்கு ஈஸ்டர் சண்டைங்கிறதுனால விட்டுரும். இந்த 2 வாரம் கழிச்சு அடுத்த வாரத்திலிருந்து நம்ம டான்ஸ் ஊழியர்களை நம்ம தொடரலாம். அல்லேலூயா. டான்ஸ் கொடுத்து நம்ம